ஏதாவது இது மேல இருக்கணும். ஓகே. இது மேல. அதில் அட்டாச் பண்ணிட்டோம். ஓகே. அவ்வளோதான். எத்தனை கவுண்டு? 5 கவுண்ட் வச்சு போடுவோமா? சரி. நீங்க 6 பண்ணீங்களா? 6 பண்ணீங்க போல இருக்கு. 6 மணிக்கு 6 பண்ணீங்க போல இருக்கேன். 5 தான் பண்ணேன். எத்தனை கவுண்ட் முடியுதோ எத்தனை கவுண்ட்னா 5க்கு பிலோ. அடுத்து 5 ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்து 4 வச்சு போடுவோம். கீழே வரைக்கும் வா. டீப் ஹேங் பண்ணிட்டு ஹாஃப் ரப் பண்ணாம ஃபுல்லா கீழே விட்டுரு. இங்க வரைக்கும் வந்துட்டு இப்படி இங்க வந்துட்டு இங்க நிறுத்தாத. கீழே வரைக்கும். கீழே வரைக்கும். அது கஷ்டம் தான். ட்ரை பண்ணு. இது ரொம்ப கஷ்டம். மூணு கவுண்ட் ஃபுல்லா போடு. 2 கவுண்ட் இல்ல 2 கவுண்ட் ஃபுல்லா போடு. 3 கவுண்ட் பார்ஷியல் போடு. நீங்க ஃபுல்லா ஒரு டைமும் தொங்கி தொங்கி எடுக்கிறீங்க. நீ ட்ரை பண்ணு. ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு போடு. சூப்பர். ஈஸி. ஒன் மோர். சூப்பர். பார்ஷியல் போடு. இது ஃபுல்லா போடு. நைஸ். ஓகே. வீட்டுல தொப்பி அந்த சுந்தர டிராவல்ஸ் மாதிரி கல் வந்துடும். ஆமா, பண்ணும்போது லுங்கி வந்துடும். ட்ரவுசர் தான் போட்டு ஒரு பக்கம் மட்டும் வலிக்குது. ஒரு சைடா படுத்துட்டேன்னு தெரியல, இந்த ஒரு பக்கம் மட்டும் வலிக்குது எனக்கு. அந்த நேத்து அந்த எனக்கு இந்த கோர் ஃபுல்லா வலி. நேத்து அந்த எல் சிட்னு ஒண்ணு இருந்தது தெரியுமா, பண்ணிட்டு இருந்தேன்ல. ஆமா ஆமா, அது நேத்து தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதா? ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுவேன். கன்சிஸ்டன்சி தானே பிரச்சனை. என்னைக்கா ஒரு நாள் பண்ணா வலிக்குது. மூணு ரெப் போடு போதும், சாலிடா. அதுவே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ஷியலா போடு, கை வலிக்குது. இல்லைன்னா சின்ன சின்ன குரூப்ல பிடிச்சிக்கோ. இங்க சொல்றீங்களா, இப்படி சொல்றீங்களா? நாரோ குரூப் படி போடலாம். அதுல போடி. இதுல 5 போடு. இது போட்டுறலாம். இதுல 5 போடு. கீழே வரைக்கும். இது என்ன கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கு உனக்கு. கீழே வரைக்கும். நைஸ். இது என்ன பாட்டு? சல்தான்ஸ் ஆஃப் ஸ்விங். சல்தான்ஸ் ஆஃப் ஸ்விங். சுல்தான்ஸா? இல்ல, நம்ம சொல்ற மாதிரி தான். எனக்கு பாடுறப்பே சல்தான்ஸ் ஆஃப் ஸ்விங் தான் பாடும். அப்படியா? ஓகே. 5 சின்னப்பு தானே. சின்னப்புனா இது க்ளோஸ் கிரிப் தானே, டக்கு டக்குன்னு போடுவோம். நான் ஃபெயில் ஆகிறதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டக்கு டக்கு தான், எனக்கு இதுதான். இதோட போதும்பா. ஏன்
ரொம்பலாம் இல்லை, நான் பண்ண மாட்டேன். ஃபெயில் ஆகிற வரைக்கும் பண்ணுவோம். இல்ல இல்ல. உனக்கு ஒரு ரெப்பு கூட போட முடியாத வரைக்கும் பண்ணுவோம். உனக்கு ஒரு ரெப் போவோம். இருக்க மாட்டேங்கிறேன். போடலாம். ஹாஃப்ல போட்டுற முடியும். அப்பா போதும். மாட்டுக்கறி இருக்கு போட்டு சீமானண்ணன் சொல்ற மாதிரி எடுத்து 1.5 கிலோ மாட்டுக்கறி அரைச்சு போட்டு எடுத்து வறுத்து திங்கலாம். அதான் நான் கேட்க வந்தாங்க, எவ்வளவு விட்டுட்டோம்? வாங்கிட்டு வந்து ஃபுல்லா வெட்டிடுவோம். போடு, இன்னொரு செட் போடு. கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தோம், நிறைய போட்டா நல்லா இருக்கும். அது ஒரு பாத்துக்கலாம். நீ இப்ப இது கவுண்ட் போடு. எனக்கு போதும். போடு போடு, உனக்கு கை வலிக்குது. போடு, உனக்கு ஃபெயில் ஆகிற வரைக்கும் போடு. ஒரு கை மட்டும் வலிக்குது. ஏன் பாதியில விடுற? போடு, சப்போர்ட் தரேன். 3 கவுண்ட் தான் போடு. ஆக்சுவலா இப்படி பிடிக்கிறது தானே பேக்குக்கு சொல்லுவாங்க, கட்ட வரல. கரெக்டா தெரியல, ஆனா டசன்ட் மேட்டர். உனக்கு எந்த grip இப்படி வேணா பிடிக்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உழுகிறது ஃபோராம் தான் விடும், டயர்ட் ஆகுறது. நல்ல grip பிடிச்சிக்கும் உனக்கு. எது அது சொல்லுவானுங்க, ஏதோ ஒண்ணு இப்படி பிடிச்சா பேக் எக்ஸசைஸ்க்குலாம் கட்ட வரல இப்படி போட்டு தான் இருக்கும். அவ்வளோலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். கீழே வரைக்கும் ஃபுல்லா 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 ரிலீஸ். போடு, ஒண்ணு போடு. இது ஃபெயில் இருக்கு. இப்ப நான் ஃப்ராட் தானே பண்ணி போட ஆரம்பிக்கும். நான் லைட்டா பார்ஷியல் ரெப் இப்ப நான் போட ஆரம்பிக்கிறேன். அம்மா இது போதும். எத்தனை கவுண்ட் போட்டோம்? நான் கணக்கு வைக்கவே இல்லையே.